பட் ஏன் ப்ரொமோஷனுக்கு அங்கே விஜய் டிவி மட்டும் போகல? நிறைய விஜய் டிவி ப்ராடக்ட் படத்தை ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. ஏன் கேபி பாலாவை மட்டும் ஒதுக்குனாங்க? இது பாலா சொல்ல வேண்டிய பதில். நான் ரொம்ப ஆனஸ்டா இதுக்கு பதில் கொடுக்கணும்னா என்கிட்ட பதில் இருக்கு. மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronotail. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பட் பாலா இதில் சம்பளமே வாங்கலையா? நான் கேள்விப்பட்டவன்னு சொன்னாங்க, ஒரு சம்பளமே வாங்காம தான் நடிச்சிருந்தாரு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம் அப்படி மாதிரி விட்டுருந்தாரு மாதிரி சொன்னாங்க. இல்ல தெரியல, இது என்ன புது ரூமரா இருக்குன்னு தெரியல. இதுவும் பாருங்க, நான் பார்த்து தான் பேச வேண்டியதா இருக்கு. என்னன்னா வாங்கின அட்வான்ஸ்ல தான் அவர் வந்து அந்த வீடு கட்டி கொடுத்தாரு. அந்த நியூஸ் நீங்க பாத்துருக்கீங்க. பணத்து மேல ரியல் லைஃப்ல வந்து பணத்து மேலே ஆசைப்படாத ஒரு நபர். ஓகே, படத்துல பார்த்தா வந்து பணத்துக்காக எது வேணா பண்ற ஒரு நபரா வந்து எழுதிருக்கீங்க. அது எப்படி யோசித்தீங்க? நீங்க பயங்கரமான சமூக சேவகர், ஃபிக்ஷன் வேற நான் ஃபிக்ஷன் வேற அப்படின்னும் போது அதை அப்படியே நம்ம பண்ணிட்டோம்னா அது பிரச்சார படமாயிடும். ஏன் பேனர் உடைக்கிறீங்க? எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க? அந்த காசு எங்கேயாவது கொடுங்க, அந்த மாதிரிலாம் வந்து அதான் நம்ம பேசினதை வந்து அந்த பர்டிகுலரா உடைக்கிறோம், கிழிக்கிறோம், காசை அடிங்க அப்படிங்கறத மட்டும் சிவகார்த்திகேயனோட கம்பேர் பண்ணிருந்தாங்க. அவங்க தான் வந்து அவங்க படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா எங்க படத்துக்கு வாங்கன்னு சொல்லி தான் வரும். அப்போ வியாழக்கிழமை ஓப்பனிங் தியேட்டர் புக்கிங் ஓப்பன் ஆகுது, ஆனா வெள்ளிக்கிழமை அந்த ஷோ இல்லை. தியேட்டரு கிடைக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. போஸ்டர் கிழிக்கிறது, யாரு கிழிச்சாங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. அதான் சொல்றேன். அது இன்னும் கூட ரொம்ப மாடு கூட தான் சாப்பிட்டுருக்கோம். அதெல்லாம் நீங்க எப்படி வேற படங்களோட நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் கட் பண்ணி காந்தி கண்ணாடி ரிவ்யூஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளவு வீடியோஸ் இருந்தது யூடியூப்ல. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அமைதியா இருந்தாங்க. என்னைக்கு வருது இந்த ரிவ்யூ? வந்து 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ இந்த ரிவ்யூ வருது. படமே 5ஆம் தேதி தான் ரிலீஸ். பாலா வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒருத்தர். ப்ரொமோஷன் ஸ்டண்ட்டுக்காக ஒன்று பண்றாங்களா? ஒருவேளை வந்து போஸ்டர்ஸ் இவ்வளவு கிரியேட் பண்றாங்களா? இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். என்னன்னா படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. பாலா நல்லது பண்றாரு, அதுக்காக இந்த படத்தை வந்து பார்க்கணும் பார்ப்பாங்க. நீங்க பாலாக்காக வந்து படம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பாலா வந்து பிரச்சாரம் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைக்கிறார். விஜய் டிவி ப்ராடக்ட் கேபி பாலா. பட் ஏன் ப்ரொமோஷனுக்கு அங்கே விஜய் டிவி மட்டும் போகல? ஏன்னா புகழ் படம் பற்றி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, அண்ட் வந்து சிவகார்த்திகேயன் படத்தை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஜய் டிவி ப்ராடக்ட் படத்தை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஏன் கேபி பாலா மட்டும் ஒதுக்குனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு உங்களுடைய ஆன்சர்? செய்தியா ரூமரா பிரதர்? இல்ல, செய்தி வந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் இப்போ வரையும் பார்க்கல ப்ரொமோஷன் அது விஜய் டிவில எந்த ஷோ நான் பார்க்கல. அதுக்காக நான் கேட்குறேன். இது வந்து நான் செய்தியாவே சொல்றேன். ரூமரா நான் சொல்லியிருப்பேன். இல்ல பிரதர், அதாவது இது பாலா சொல்ல வேண்டிய பதில் ஒண்ணு. இது பாலா சொல்ல வேண்டிய பதில். நான் ரொம்ப ஆனஸ்டா இதுக்கு பதில் கொடுக்கணும்னா என்கிட்ட பதில் இருக்கு. இது யார் மேலேயுமே எந்த தப்புமே கிடையாது. நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் எல்லாருமே. என்ன பாயிண்ட் அப்படின்னா, நீங்க மீடியாவில் இருக்கீங்கன்றதால உங்களுக்கு தெரியும். இட்ஸ் ஆல் அபவுட் லைக் ஓடிடிஸ் அண்ட் சேட்டலைட் அப்படின்னு வரும்பொழுது, நீங்கள் படமாக வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும். இப்போ இந்த வீக்கில் அவங்க என்ன படம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு அந்த சேட்டலைட் வாங்கியிருக்காங்கன்னா அந்த படத்துக்கு தான் அவங்க ப்ரியாரிட்டி தர முடியும். இட்ஸ் டிஃபால்ட். இப்போ நம்ம படம் வந்து யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் நமக்கு ப்ரியாரிட்டி தருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் ஷோ, ப்ரிவியூ ஷோ ஆரம்பித்து நாங்கள் தனியாக செலிபிரிட்டி ஷோ போட்டது வரைக்குமே எல்லாரும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவி ஆர்டிஸ்ட்லேருந்து டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், எல்லா ஷோ ப்ரொடியூசர்ஸ் வந்து எல்லாருமே வந்து இதுக்கு அவங்களோட பயங்கரமான சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வீடியோஸ் இன்டர்நெட்லேயே இருக்குது. எல்லாருமே வந்திருக்காங்க. விஜய் டிவியில் வராத ஆளே கிடையாது. ஸோ இது வந்து பக்கா ரூமர். இதுவுமே அதே மாதிரி வந்து பேசாமையும் இல்லை. இந்த மாதிரி அங்கே அதுக்குள்ளே ஷோஸ்லாம் இருக்கு இல்லையா? அதில் கூப்பிடாததை பற்றி தான் நானும் பார்த்தேன். அவங்க சொல்கிற டேட்டுக்கு நம்ம ஷூட் பண்ணோன்னா கூப்பிடாமலாம் இல்லை, அதையும் சொல்லிடுறேன், கூப்பிட்டாங்க. நான் அந்த எப்போ டெலிகாஸ்ட் ஆகும்னா 19ஆம் தேதியோ இல்லை அதுக்கு அடுத்த வாரம் தான் டெலிகாஸ்ட் ஆகும். நம்ம படம் வந்து 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா? ப்ரொடியூசர் கூட ப்ரெஸ் மீட்டில் பேசியிருப்போம். நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். இந்த படம் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுதுன்றத 15 நாள் முன்னாடி தான் நாங்கள் டிசைட் பண்ணுறோம். 5ஆம் தேதி வரப்போகிறோன்னு ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சுருந்தாங்கல்ல படங்கள், அவங்க எல்லாருமே சேட்டலைட்டோட பேசியிருப்பாங்க. எங்களுக்கு 5ஆம் தேதி படம் வருது, இந்த ஷோ நாங்கள் வரோம், ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வரோம் அப்படின்னும் போது அவங்க அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. இங்கே யார் ஃபஸ்ட்டு கம்மோ அவங்களுக்கு தான், நீ முதல்ல வந்தனா உனக்கு ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாத்துக்குமே பொருந்தும். சரிங்களா? அதில் வந்து அவங்க வந்து இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை வந்து இன்னொரு படத்துக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் வரோம், பாலா வரோன்னு சொன்னோம், அதை அவாய்ட் பண்ணியிருந்தா
பாலாக்காக அவாய்ட் செய்கிறதா அப்படின்னு அது ஒரு பிரச்சனை தான். ஸோ அங்கே பாரபட்சம் அப்படிங்கிறதே கிடையாது, அவங்க எல்லாருமே ஒன்று தான். அவங்க ரொம்ப அழகாக எங்களுக்கு என்ன சொன்னாங்க, நீங்கள் இந்த வீக் வந்தீங்கன்னா 5ஆம் தேதி டெலிகாஸ்ட் ஆகாது, எங்களுக்கு அடுத்த 12ஆம் தேதிக்கும் நாங்கள் ஆல்ரெடி அன்றைக்கே ஷூட் பண்ணுறோம், நம்ம இப்போ ஷூட் பண்ணோன்னா எல்லாமே 19 வரும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னும் போது இப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஐயோ இது 19 போட்டு நமக்கு 2 வாரம் போயிடுதே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சரி நமக்கு கையில் இருக்கிறது 3 நாள் தான் ப்ரமோஷனுக்கு, சரி நம்ம சேனல் இன்டர்வியூஸ் போயிடுவோம், அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் நீங்கள் எல்லாரும் வந்து இன்டர்வியூ எடுத்தது. அந்த டேயில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசாரிச்சு கூட பார்த்துக்கோங்க, 2 பெரிய சேனல்களில் அன்னைக்கு தான் ஷூட்ஸ்லாம் போயிட்டு இருக்கும், வேற படங்களுக்கான அந்த ஷூட்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ எங்களுக்கு எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே நம்ம ஊடக நண்பர்கள் இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட போயிடுவோம், அதுதான் பெட்டரு, ஏன்னா அவங்க கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. 19ன்றது வந்து நமக்கு டூ லேட் ஆகிடும் அப்படின்றது ரொம்ப மியூச்சுவலாக பேசி ஒரு டிசைட் பண்ண விஷயம் தான். இது வந்து அவங்க வந்து பாயிண்ட் பண்ணி பண்ணாங்கன்றதெல்லாம் வந்து நீங்கள் நியூஸ்ன்னு சொன்னீங்க, ஆக்சுவலி அது ரூமர், அதுவும் ரூமர்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, படம் பார்த்தோம், படம் வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருச்சு. ஓகே, பணத்து மேலே ரியல் லைஃப்பில் வந்து பணத்து மேலே ஆசைப்படாத ஒரு நபர், ஓகே, படத்தில் பார்த்தா வந்து பணத்துக்காக எது வேணா பண்ணுற ஒரு நபராக வந்து எழுதிருக்கீங்க. அது எப்படி யோசித்தீங்க, ஓகே வந்து இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு? அது ஆடியன்ஸ் வந்து ஏற்றுப்பாங்களான்னு ஒரு டவுட் இருக்கும்ல. ரியல் லைஃப்லேயே வந்து அவர் வந்து பார்த்து ஒரு மாதிரி கழிவு கரணன் அந்த மாதிரி இருக்கிறவர் பணத்துக்காக ஆசைப்படுறாரு அப்படிங்கிறப்போ இல்லை அது பாலாக்குமே ஐடியா இருந்தது, எனக்குமே பாலா தேடின கதைகளுமே அந்த மாதிரி ஒரு கதைகளாக தான் இருந்தது. சிலைக்கு அப்போ ஒரு ஹீரோக்கு வருது அப்படின்னும் போது, பர்டிகுலராக பாலாக்கு கதைகள் வரும்போது நீங்கள் பயங்கரமான சமூக சேவகர், ஸோ அந்த மாதிரி அவனுக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ப்ளஸ் எனக்குமே வந்து ஒரு ரியல் லைஃப்லேருந்து ஃபிக்ஷன் வேறு நான் ஃபிக்ஷன் வேறு அப்படின்னும் போது, ஸோ அதை அப்படியே நம்ம பண்ணிட்டோம்னா அது பிரச்சார படமாயிரும். ஸோ ஒரு பர்சனை நம்ம அது வந்து கண்டிப்பாக வந்து அது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தோம் 2 பேருமே. ப்ளஸ் வந்து இந்த கதைக்கு அதுதான் தேவைப்பட்டது. ஸோ அது வந்து பாலாவுமே கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டதால அது ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ ஆல்சோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம், ஏன்னா நீங்கள் ரெகுலராக இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பார்க்குற பாலாவை நான் தேட்டரில் காட்டினேன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ அதுலேருந்து ஒரு அப்சைட் டவுனாக ஒரு விஷயம் பண்ணும்போது தான் அது ஒர்க் ஆகுன்றது தான் அதோட ஐடியாலஜி. அதில் ப்ளஸ்ஸு சொல்கிறதுக்கு 4 படங்கள் வரும்போது இல்லைங்க இந்த மாதிரியும் இருக்குது, நம்ம இப்படியும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு தப்பாக தெரியல, அதனால நம்ம கொஞ்சம் தைரியமாக பண்ணுவோம். அண்ட் படத்துக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டார்ட் இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது, நாங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுக்க போகிறோன்னு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது, அப்போ சொல்கிறீங்க பேனர் உடைக்கிறீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த காசை எங்கிட்டயாவது கொடுங்க, அந்த மாதிரிலாம் வந்து ஓகே 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 என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக? அதான் நம்ம பேசுனதை வந்து அந்த பர்டிகுலராக உடைக்கிறோம், கிழிக்கிறோம், காசை அடிங்க அப்படிங்கிறத மட்டும் சிவகார்த்திகேயனோட கம்பேர் பண்ணியிருந்தாங்க, அவங்க தான் வந்து இல்லை அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. என்னன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம், ப்ரெஸ் மீட்லேயும் சொன்னோம், அவர் மிகப்பெரிய ஹீரோ, அவங்க படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா எங்கள் படத்துக்கு வாங்கன்னு சொல்லி தான் வரும். அப்போது அங்கே என்ன மாதிரி ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கும்னு தெரிஞ்சு தான் நம்ம வரோம். ஸோ கண்டிப்பாக நம்ம அவங்கள போய் ப்ளேம் பண்ண போகிறது இல்லை, அவங்க அதை பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. பிகாஸ் அவங்க அவ்வளோ உச்ச நட்சத்திரமா இருக்காங்க. எஸ்கே அண்ணா வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டா இருக்காரு, அவருக்கு இதெல்லாம் முதல்ல இதெல்லாம் கவனிப்பாரா அப்படின்றது கூட தெரியாது. கண்டிப்பா அவர் விஷ் தான் பண்ணாரு. பாலா கூட ஒரு விஷயம் வந்து நல்லா காந்தி கண்ணட்டா கேள்விப்பட்டா கண்டிப்பா ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு விஷ் தான் பண்ணாரு அண்ணா கூட. ஸோ அவரு அப்படி பண்ணாருன்னு எந்த இடத்துல நான் சொல்லவே இல்லை. ஓகேங்களா? ஒன்று. அதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட பதில் இருக்கு, பதில் இல்லாமல் இல்லை. இப்போ வந்து எனக்கு வந்து பர்டிகுலராக ஒரு ஏரியாவில் வியாழக்கிழமை ஓப்பனிங் தியேட்டர் புக்கிங் ஓப்பன் ஆகுது, ஆனால் வெள்ளிக்கிழமை அந்த ஷோ இல்லை. ஓகேங்களா? அப்போது ஒரு 1.5 வருஷமாக ஒரு படத்தை பண்ணி அதை நம்ம எதுக்கு கொண்டு வரோம், ப்ரெசன்டேஷனுக்கு கொண்டு வரும்போது தேட்டரு கிடைக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஒரு கிரியேட்டராகவும் ஒரு முதல் பட ஹீரோவாகவும் அந்த வழி இருக்க தான் செய்யும், கண்டிப்பா இருக்க தான் செய்யும். என்னடா ஐயோ இப்போ இந்த பர்டிகுலராக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாகர்கோயிலில் எங்களுக்கு டே 1 படமே ரிலீஸ் ஆகல. ஓகேங்களா? ஐயோ இப்போ நாகர்கோயில் மக்கள் படம் பார்க்கணும், இப்போ கன்னியாகுமரி மக்கள் படம் பார்க்கணும். நிறைய ஏரியாவில் நீங்கள் கமெண்ட்ஸ், நீங்கள் அந்த வீடியோவில் போய் கமெண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும், எந்தெந்த ஏரியாஸில் படம் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு. இப்போது ஏன் ரிலீஸ், அதாவது நீங்கள் கொடுக்குறேன், நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது முதல் கேள்வியாக அங்கே நான் வச்சேன் ப்ரெஸ்ஸில். அடுத்தது வந்து நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டு, இது போஸ்டர் கிழிச்சாங்க, பேனர் வைக்கல அப்படிங்கிறது வந்து அவங்க சைடில் ரொம்ப வேலிடாக இருந்தது. என்னன்னா என் தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகல, அதனால நான் பேனர் வைக்கலன்றது அந்த பக்கம் நியாயம். நீங்கள் ஏங்க பேனர் வைக்க விட மாட்டீங்கன்றது எங்கள் பக்கம் ஒரு நியாயமான கொஸ்டின். ஸோ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அங்கேருந்து நாங்கள் பேசின வித்தின் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளேயே அது ஷார்ட் அவுட் ஆச்சு எங்களுக்கு. ஸோ அது எங்களுக்கு ஷார்ட் அவுட்டே ஆயிடுச்சு அந்த விஷயம். ஒன்று.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட அந்த போஸ்டர் கிழிக்கிறது, யார் கிழிச்சாங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. அதை தான் சொல்றேன். அது இன்னும் கூட ரொம்ப எந்த அளவுக்கு இறங்கி இது பண்ணிட்டாங்கன்னா, மாடு கூட தான் சாப்பிட்டுருக்கோம், அதெல்லாம் நீங்க இப்படி சொல்றீங்களான்னா, நான் தான் சொல்றேன், யார் கிழிச்சாங்கன்னு தெரியல தான் நாங்க சொன்னோம். இப்ப நீங்க கேட்டீங்களே யார் கிழிச்சாங்க சொல்லுங்கன்னா, எங்களுக்கு தெரியலன்றதை தான் நாங்க சொல்றோம். நான் அப்போ நேத்து கூட ஒரு விஷயம் சொன்னேன், இனிமேல் போஸ்ட் ஓட்டினா யாருன்னா ஆள் போட்டு கூட வைக்கிறோங்க, அப்பதாங்க எங்களுக்கு தெரியும் யார் கிழிக்கிறாங்க. அது கூட நான் ஏன் சொன்னேன்னா, ஒரு போஸ்டோட விலை என்னன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதை ஒட்டுறதுக்கான காஸ்ட். ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்தை பண்ணி அதை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துறதே நீங்கள் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது எல்லாருக்குமே. ஸோ அப்போது அதில் கிழிக்கும் போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்க. இது கிழிச்சு உங்களுக்கு என்னடா ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அது இதை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னேன், நீங்கள் வந்து ஏன் அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியல, இதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசை வந்து வேற எதுக்குன்னா செலவு பண்ணுங்க, உங்களுக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா ரெண்டு அடி கூட அடிச்சுட்டு போங்கன்னு சொன்னது என்னன்னா, படம் 5ஆம் தேதி ரிலீஸ் பிரதர். அப்போது ஒரு கரெக்டாக 3ஆம் தேதி நாங்கள் வந்து ப்ரெஷ் ஷோ போடுறோம், நைட்டு போடுறோம். நீங்கள் போய் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன ரிவ்யூஸ்னா, நான் பெரிய படங்களுக்கு பார்த்துருக்கேன் பிரதர். பெரிய படங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்ப்பாங்க. வேற படங்களோட நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கட் பண்ணி காந்தி கண்ணாடி ரிவ்யூஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ வீடியோஸ் இருந்தது யூடியூப்ல. ஒன்று. அடுத்தது ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து நாங்கள் இந்த மாதிரி பார்த்தோம், ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாங்க அப்படின்னு. என்னைக்கு வருது இந்த ரிவ்யூ வந்து 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ இந்த ரிவ்யூ வருது. படமே 5ஆம் தேதி தான் ரிலீஸு. ஸோ ஆடியன்ஸ் அமைதியாக இருந்தாங்கன்னும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, எப்போ ஆடியன்ஸோட இவங்க படம் பார்த்தாங்க, எங்கே நடந்தது இது, எப்படி நடந்ததுன்னு நமக்கு ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்கும்ல. அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. இது என்னடா அது அப்படின்னும் போது அதை தான் நான் சொன்னேன். உங்களுக்கு ஒரு படத்தை முழு சுதந்திரம் இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் இருக்கு. நம்மளும் தான் ஒரு படத்தை பார்த்துட்டு நம்ம ஒரு விஷயம் பண்றோம். நீங்க அதை உண்மையாவே பார்த்துட்டு பண்ணலாம். நீங்க 5ஆம் தேதி போடலாம், 6ஆம் தேதி போடலாம், நீங்க அதுக்கப்புறம் எப்போ வேணா போடலாம். அது எப்படி ஒரு படத்தை பார்க்காமலேயே ஒரு விஷயம் பண்ணும்பொழுது அது கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இதை பண்ணணும், இப்படி பண்ணாம இருந்திருக்கலாமே. அப்போ அதுக்கு நீங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பர்டிகுலரா செலவு பண்றீங்களா, எடிட் பண்ணி ஷூட் பண்ணி பண்றதுக்கு, அதை நீங்க வேற எதனா பண்ணுங்க, உங்களுக்கு கோவம் இருந்தா இந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு போங்க அப்படிங்கிறதும் அந்த ஆதங்கத்துல தான் பேசினது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வித்தின் எனக்கு ஒரு ஈவினிங் ஷோல இருந்தே எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணி, சக்திவேலன் சாரா இருக்கட்டும், சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வந்து சப்போர்ட் பண்ணி இமீடியட்டா தேட்டர் விஷயங்கள் சார்ட் அவுட் பண்ணி, பேனர்ஸ் போஸ்டர்ஸ் விஷயங்கள் சார்ட் அவுட் பண்ணி, இன்னைக்கு வந்து ஒரு மக்கள் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்து ஒரு 70 தேட்டர்ஸ் வந்து செகண்ட் வீக்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு நமக்கு. ஸோ அப்படின்னும் போது எந்தவித பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. ஆல்சோ பிரதர், நீங்க கேட்டது நம்ம அன்னைக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் ஐ திங்க் நான் நேற்று இன்னைக்கு தான் வெளியவே வரேன். எனக்கு பர்சனலா கொஞ்சம் வேலைகள் இருந்தது, எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு தான் வரேன். பட் நீங்க சொல்ற மாதிரி நம்ம எஸ்கே அண்ணாவையோ இல்லை இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க அதெல்லாம் வந்து அவங்களே பேசிக்கிறாங்க. எனக்கு அது எப்படின்னே தெரியல. நம்ம சாரி டு இன்டரப்ட், ஆனா 2 விஷயம் வந்துச்சு. பாலா வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒருத்தர், இவங்க ப்ரொமோஷன் ஸ்டண்ட்டுக்காக ஒன்று பண்றாங்களா, ஒருவேளை வந்து போஸ்டர்ஸ் இவ்வளவு ஒன்று கிரியேட் பண்றாங்களா? இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். என்னன்னா நீங்க மக்கள் வந்து ரொம்ப தெளிவு பிரதர். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை பிரதர். அது என் படமா இருக்கட்டும், எந்த படமா வேணா இருக்கட்டுமே, ஒரு படம் நல்லா இருந்தா அதுக்கு மக்களோட சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி இது ஸ்டண்ட் பண்ணி இந்த படத்தை டெஃபினட்டா ஓட வைக்கவே முடியாது. இந்த படம் இல்லை, எந்த படத்தையுமே உங்களால, நான் அதான் சொல்லுவேன், ஒரு பொய்யை கூட நீங்க 1 நாள் 2 நாள் தொடர்ந்து பேசலாம், திருப்பி உங்களால் அதை நடிக்கலாம், போய் பேசலாம். ஒரு லெவலுக்கு மேலே உங்களுடைய உண்மை முகமும் சரி, அந்த உண்மையும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரதான் செய்யும். ஸோ இது ஸ்டண்ட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இன்னொன்று வந்து நாங்கள் ஷோ சக்ஸஸ்ஃபுல்லாக அன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஃபுல், நிறைய தேட்டர்ஸ் வந்து ஃபுல்லாச்சு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எந்த இடத்துலையுமே நம்ம எஸ்கே அண்ணா பற்றி பேசவே இல்லை. ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும்னா 2வது நாளே நான் போயிட்டு மதராசி படம் பார்த்தேன் ஃபேமிலியோட. நேற்று போயிட்டு லோக்கா பார்த்தோம். ஸோ நான் வந்து ஒரு பயங்கரமான சினிமா லவ்வர். நான் முன்னாடி சொன்னது தான், எல்லா படத்தையும் நாங்கள் போய் பார்த்துருவோம். இன்னும் காஞ்சுரிங் மட்டும் தான் பார்க்காம இருக்கேன். ஸோ என் படம் ரிலீஸ் ஆகியிருந்தாலுமே இந்த படங்களுக்கு நம்ம போய் பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். எனக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோ பெரிய ஹீரோ இங்கேருந்து அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிருக்காருன்னா அவர்லாம் நமக்கு இன்ஸ்பிரேஷன். எஸ்கே அண்ணா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக தானே பார்க்க முடியும். அவர் போயிட்டு நம்மள இந்த மாதிரி பண்ணுறாருன்னு நான் சொன்னதாவோ பாலா சொன்னதாவோ பேசுறது வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன் அப்படி பண்ணுறீங்க, நம்ம சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து பயமாகவும் இருக்குது. எது பேசவும் பயமாக இருக்குது. எது பேசினாலும் அதுலேருந்து
ஒரு ஒரு தப்பு கண்டுபிடிச்சு நீ இந்த அர்த்தத்துல தான் சொன்னியா அந்த அர்த்தத்துலயா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எல்கேஜியில் ஆர்ஜே பாலாஜி அண்ணா ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு மீட் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போய் அது மாதிரி ஆயிடுமே, சரி ஓகே இருக்கட்டும், நம்ம ஒரு எமோஷ்னலாக ஆகி ஒரு ஒரு எந்த வித இன்டென்ஷனும் இல்லாமல் பேசுகிறோம், அது வந்து மக்கள் வந்து ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க, அது தானா சரியாயிரும், நம்ம பேசல அப்படின்னும் போது அது சரி பண்ணிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் தெளிவாக இருந்தது. ஏன்னா இந்த பக்கம் போய் கிடையாது. 3 ரூமர் வந்துச்சு காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் பண்ணேன். அதாவது பாலா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் கார்டு பார்த்தேன். அதாவது ரிவ்யூ பண்ணுங்க, நல்லா இருந்தால் கூட சொல்லுங்க, அண்ட் வந்து யாருமே ஏன் படத்தை ரிவ்யூ பண்ண மாட்டேங்க, அதாவது ரிவ்யூவர் ஒரு முக்கியமான ரிவ்யூவர்லாம் ஏன் ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் கிராஸ் செக் பண்ணி பார்த்தேன். ரிவ்யூ பண்ணலை. பேட் கேர்ள் படத்துக்கு பண்ணியிருக்காங்க, மதராசி படத்துக்கு பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த படத்துக்கு மட்டும் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? இது பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்களா இல்லை வந்து ஓகே ஏன் படத்தை ஒரு மாதிரி புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க ரூமர்னு சொல்லிட்டு. எனக்குமே அதுதான் ஆச்சரியமா இருந்தது. நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன், தொடர்ந்து இந்த படத்துடைய இயக்குனரும் பாலாவும் வந்து ஏன் ரிவ்யூ பண்ணலன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்தேன். நம்ம எப்போ பேசணும், 5 நாளாக வீட்டில் தானே இருந்தோம், நம்ம பாலாவும் ஃபுல்லாக தேட்டர் விசிட் போயிட்டு இருக்காப்புல. எனக்கு ஒரு டவுட்டில் பாலாவுக்கு ஃபோன் பண்ணியே கேட்டேன் நான், டேய் பாலா என்னடா இது, இப்போ நீ இந்த மாதிரி எதனா சொன்னியாடா அப்படின்னா, அண்ணே நான் சொல்லவே இல்லைண்ணே, எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே, ஏன் இது நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, நானும் எங்கேயும் சொல்ல நீயும் எங்கேயும் சொல்ல, நான் ஒன்றும் எங்கேயுமே ப்ரெஸ் மீட் கூட நான் பண்ணவே இல்லை, அது ரூமர் தான் அது. அதை தான் நான் முன்னாடி சொன்னது தான், ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறதோ பண்ணாததோ அது அவங்களுடைய முழு சுதந்திரம். அது நீங்கள் ஏன் இதை பண்ணலைன்னு நான் கேட்கவும் முடியாது, இதை நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கம்பெல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு தோணிருக்கும் எதுக்காக பண்ணலன்னு உங்களுக்கு தோணிருக்கு? இல்ல பிரதர், அப்படி சீரியஸா தோணவே இல்லை. ஏன் தோணலன்னா பிரதர், பர்டிகுலரா பிரதர், இப்ப நான் எப்படின்னு சொல்லிடுறேன் பிரதர், நான் ஒரு படத்தை ரிவ்யூ பார்த்து போய் பார்க்க மாட்டேன். ஏன் கேரக்டர் சொல்றேன், ஓகேவா? இது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ ஒரு படம் இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன், அதை நான் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தா தான் எனக்கு சர்ப்ரைஸ். இன்னொன்னும் சொல்றேன் பிரதர், நான் நிறைய ரிவ்யூஸை பார்க்கவும் இல்லை. ஏன் பார்க்கல அப்படின்னா, இந்த 5 days வந்து நீங்க சொல்ற ரூமர்ஸ் தான் நிறைய என் கண்ணில் வந்துகிட்டே இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டே இருந்தது, அதுவே என்ன பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஏன்னா நம்ம சொல்லாத விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் போது ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தை தான் நமக்கு உருவாக்கும். பயம் சொல்றதை விட பதட்டம். ஏன்னா சொல்லாத விஷயங்களே இப்படி மேனிப்புலேட் ஆகும் போது நம்ம சொன்ன விஷயங்களை எப்படி வேணா திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்கோ. சரி வேண்டாம், மொபைலை தூக்கி அப்படி ஓரம் வச்சுட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக இருப்போம், ஒரு 1 week ரிலாக்ஸ்டாக இருப்போம். பிகாஸ் வந்து ஆடியன்ஸ் இது என்னமா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆடியன்ஸ் பயங்கரமாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடைசி 20 நிமிஷம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த தேட்டரில் போனாலுமே வந்து அவங்க கொடுக்குற அந்த அன்பு இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்குது. நான் வந்து ஒரு பெரம்பூர் S2 வந்து ஒரு நைட் ஷோ ஒன்று போயிட்டு ஒரு 2 போலீஸ் எக்மோரில் வந்து போலீஸ்மேன் நினைக்கிறேன், பெரம்பூர் S2ல நம்ம VR மால் நினைக்கிறேன், 2 போலீஸ்மேன் வந்து படம் பார்க்குறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து படம் பார்க்குறாங்க. அவரு வந்து திடீர்னு அழுகுறாரு, பயங்கரமா கையை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சி அழுகுறாரு. அவர் அழுகையை நிறுத்த மாட்டாரு. அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, அந்த சிஸ்டர் கேட்குறாங்க, ஏன்டா இது வரைக்கும் அழுதது இல்லை, ஏன்டா அழுகுறான்னா அவர் சொல்றாரு, சார் இல்லை சார், நாங்கள் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டோம், அவளுக்கு நிறைய கல்யாண ஆசை இருந்துச்சு, நான் அதை நிறைவேற்றவே இல்லை சார், இந்த படம் பார்க்கும்போது பயமா இருக்கு சார் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லி அழுதார்ல. அதுதான் நான் வந்து இந்த படத்துக்கான ரிவ்யூவா பார்க்குறேன். உங்களை என்ன இந்த படம் மாத்துது, அதுதான் எனக்கு வேணும். ஸோ இன்னொன்று பார்த்தேன், ஒரு 3 நாள் நீங்கள் கூட போய் செக் பண்ணி பாருங்க, 20 வருஷமா சண்டை போட்டு ஒரு கப்பல் பேசாம இருந்திருக்காங்க, பேசிக்கிட்டாங்க. இதை விட நமக்கு என்ன வேணும்? இது ஐ மீன் நோட்ஸாக போட்டாங்க நினைக்கிறேன், எதையோ போட்டுருந்தாங்க. என்ன இதை விட நமக்கு ஒரு 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 படம் பண்றோம், ஒரு ப்ரொடியூசர் ஒரு பணம் போட்டு படம் பண்றாரு, ஒரு ஹீரோ அதை நம்பி நடிக்கிறாரு, நான் ஒரு கதையை நம்பி டைரக்ட் பண்ணும்பொழுது இத்தனை 100கணக்கான மக்கள் இதுல ஒர்க் பண்ணி 300-400 பேர் சேர்ந்து ஒரு படத்தை உருவாக்கி கொண்டு வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது மக்கள் கொடுக்குற அந்த அன்பு இருக்கு இல்லையா, அதை விட மற்ற எதுவுமே பெருசா எனக்கு தெரியல. ஸோ அதனால இதை நான் கடந்து போறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பட் பாலா இதில் சம்பளமே வாங்கலையா? நான் கேள்விப்பட்டவன்னு சொன்னாங்க, ஒரு சம்பளமே வாங்காம தான் நடிச்சிருந்தாரு, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம் அப்படி மாதிரி விட்டுருந்தாரு மாதிரி சொன்னாங்க. இல்ல தெரியல, இது என்ன புது ரூமரா இருக்குன்னு தெரியல. இதுவும் பாருங்க, நான் பார்த்து தான் பேச வேண்டியதா இருக்கு. என்னன்னா வாங்கின அட்வான்ஸ்ல தான் அவர் வந்து அந்த வீடு கட்டி கொடுத்தாரு, அந்த நியூஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அதை தான் சொல்றேன், ஒரு மாசம் முன்னாடி அவர் வாங்கின சம்பளத்துல வீடு கட்டி கொடுத்தாரு நியூஸ் வருது, 1 மாசம் கழிச்சு அவர் சம்பளமே வாங்கல நியூஸ் வருது. ஸோ என்னன்னா அவர் சம்பளம் வந்து ஒரு 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 அமௌண்ட் எவ்வளோ பேசுனாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ ப்ரொடக்ஷனுக்கும் அவருக்குமான உறவு அது, நடுவில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் என்ன பேசி ஒரு டேர்ம்ஸ், அதுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். அவர் கொடுத்த அட்வான்ஸில் அவர் வீடு கட்டி கொடுத்தது உண்மை. அதுக்கப்புறம்
பேலன்ஸ் சம்பளம் இருக்கு இல்லையா, அவர் அது வாங்காததும் இல்லை நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதும் உண்மை. ப்ரொடியூசர் வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றதும் உண்மை. அது வேணாம் பிரதர், நீங்க வைங்க, முதல்ல அந்த படம் சக்ஸஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்றது பாலா சொன்னதும் உண்மை. இதுதான் காசே வாங்கல அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அந்த வீடு மேட்ரு தப்பா. இதுதான் நடந்த உண்மை. முதல்ல ஒரு அமௌண்ட் வாங்கினாரு, அதில் வீடு இது பண்ணி கொடுத்தாரு அவர் பர்த்டே அப்போ. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் ப்ரொடியூசர் தரங்கிறாரு. இந்த படம் ஓடி முடியட்டும், உங்களுக்கு முதல்ல இந்த படம் ப்ராஃபிட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு பாலா சொல்றதும் உண்மை. இதுதான். இப்போ இந்த கமெண்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இப்போ பாலா நல்லது பண்ணுறாரு, அதுக்காக இந்த படத்தை வந்து பார்க்கணும் பார்ப்பானாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருதுல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னன்னா, யாரும் வந்து பாலாவும் சரி நாங்களும் சரி எந்த ஒரு ஸ்டேஜ்லையும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ஸ்லையும் சரி இன்டர்வியூஸ்லையும் சரி இந்த மனுஷனுக்காக வந்து படம் பாருங்க நாங்கள் எந்த இடத்துலையும் நம்ம வந்து போயிட்டு பிரச்சாரம் பண்ணவே இல்லை. அதுதான் நான் சொன்னேன், உங்களுக்கு ரூமர்ஸ் நிறைய இருக்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்கேயுமே வந்து இந்த படத்தை பற்றி பேசியிருக்கோம், கேட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்குமே தவிர நீங்க பாலாக்காக வந்து படம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பாலா வந்து பிரச்சாரம் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைக்கிறார். நானும் பார்த்தேன், அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. மக்களுக்கு படம் பிடிச்சதால அவங்க 4 பேர்கிட்ட சொல்றாங்க, அவங்க ஒரு 4 பேர் திருப்பி வந்து படம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு குடும்பமா வந்து படம் பார்க்குறாங்க. இன்னொரு நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் படம் பார்த்துருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்றாங்க, நான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் படம் பார்க்க வந்தேன், சூப்பராக இருந்தது, இன்னைக்கு இப்போ என் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்திருக்கேன், என் அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட நான் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா பாருங்க, நான் சக்ஸஸ் சொல்ல கூட பயப்படுறேன் பாருங்க. டு த நெக்ஸ்ட் லெவல் இந்த தேட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எங்களுக்கு ஒரு நல்ல நம்பர்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு படம் நல்ல ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிறதால அது நடக்குது. அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணி அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுமே ரொம்ப தெளிவுங்க இன்னைக்கு. அந்த மாதிரி வந்து மேபி ஒரு சிலர் பேசலாம், அவங்களும் படம் பார்த்தாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க தான் நான் நம்புறேன். பட் இப்போ நீ சொல்லும்போது சொன்னீங்க எனக்கு சக்ஸஸ் சொல்ல கூட பயமா இருக்கு அப்படின்னு. ஆமாம். இப்போ படத்தோட விமர்சனத்தை தாண்டி இந்த ரூமரோட ரேஞ்ச் வந்து அதிகமாகிடுச்சு. இது கொஞ்சம் இந்த படத்தை கொஞ்சம் லைட்டாக மறைக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கல்ல, அண்ட் இது எப்படி உங்களுக்கு மாதிரி ஒரு டேரக்டர் எவ்வளோ வலிக்குது? இல்லை, இது நம்ம கடந்து போனோம் இதை. அதை தான் நான் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்த பேசும்பொழுது எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க, ரொம்ப கவனமாக பேசு இதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. அண்டு நிறைய தடைகள் வந்தால் கூட படம் இன்னும் வந்து மக்களால் பேசப்படுது. நீ சொன்ன மாதிரி 20 வருஷம் பேசாமல் ஜோடியை வந்து சேர்ந்தது ஒரு பெரிய விஷயம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ப்ரோ, உங்கள் நேரத்துக்கு நன்றி. தடைகள் இல்லை பிரதர், அதான் சொல்கிறேன். ரூமர்ஸ் ஓகே, தடையே இல்லை பிரதர். நான் அதான் சொல்கிறேன். இன்னொன்று கூட பார்த்தேன் பிரதர், காந்தி கண்ணாடி படத்தை முடக்குகிறார்களா அப்படின்னு இயக்குனர் சொல்கிறார். அது நான் பேசவே இல்லை. தம்ப்லைன் சூப்பரா இருந்தது. வேற என்ன தம்ப்லைன்லாம் பார்த்தீங்க? நிறைய பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அனுதாபம் தேடுகிறாரா பாலா படக்குழு, காந்தி அனுதாபம் தேடி தேட்டராக போய் அனுதாபம் தேடுகிறார், என்னென்னவோ நம்ம பார்த்தோம். நம்ம படத்தை நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஒரு சக்சஸ்ஃபுல்லா தேட்டர்ல போயிட்டு இருக்கு, போறோம், மக்களோட மக்களா சேர்ந்து. அதுக்கு தானே ஐயோ நம்ம பேர் வரும்போது கை தட்டுற மாட்டாங்களா, இன்டர்மிஷன்ல எப்படி ரியாக்ட் பண்றாங்க, கிளைமேக்ஸ்க்கு வந்து மக்கள் என்னமா ரியாக்ட் பண்றாங்க, அவங்க ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருப்பாங்க, நாங்கள் அப்படி ஓரமா நின்று மக்களை பார்த்துட்டு இருக்கோம். எழுதும் போது என்ன ஒன்று நினைச்சு எழுதிருப்போம்ல, அதுக்காக நம்ம தேட்டருக்கு போறோம். இது எல்லாமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க இமேஜினேஷன்ல ரொம்ப அழகா அதை எழுதி அதை ப்ரெசென்ட் பண்றாங்க. அதையும் நம்ம ரசிச்சுட்டு போறது வந்து நல்லது எனக்கு. ஸோ அதான் இந்த படத்துக்கு வந்து தடை முடக்குகிற அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டே ஒரு சின்ன நீங்க சொல்ல நிறைய தடைகள் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிரச்சனைகள் இருந்துச்சு, அது எனக்கும் அதாவது எங்க பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூமான நான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்க்குறேன். அதை தான் எங்களுக்கு இமீடியட்டா ஒரு நாள் ஷார்ட் அவுட் ஆனதால தான் அடுத்த நாள்ல இருந்து நாங்கள் அதை பத்தி பேசவே இல்லை. நாங்கள் பாட்டுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டோம். படமும் சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு, நாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.